நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஜாஷ்வா டிவியின் மூலமாகவும் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியத்தின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கடந்த மாதம் முழுவதும் ஆவியானவர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்மளை நடத்தி புதிய மாதம் செப்டம்பர் மாதத்தை அவர் நமக்கு பார்க்க செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இயலாமையில் செயல்படுகிறவர். கொஞ்சம் எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மத்தில் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது. ரெண்டு வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மாதத்துல ஆண்டவரே, இந்த முதல் சனிக்கிழமையை பார்க்க செஞ்ச கிருபைகளுக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் எங்களுக்காக ஏதாயிலும் செய்து முடிப்பேன். எங்களுக்காக எதையாவது ஒரு காரியத்தை செய்து முடிப்பேன். எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா. இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். விரக்கோளும் கையும் இரு பரிவாரமா, உம்மாலன்றி இது யாரால் கூடும். விரக்கோளும் கையும் இரு பரிவாரமா, உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை. இன்னொரு முறை சொல்லுவோம். கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இயலாமைகள் எல்லாவற்றிலும் செயல்படுகிறவர். ஒருவேளை இந்த
ஆராதனை நேரத்தில் பங்கு கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தெய்வ சனமே, உடைக்கப்பட்டு ஆண்டவரே என் பலன் எல்லாவற்றையும் இழந்து விட்டு என் சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாய் மாறி இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்வார் யாரும் என்று தனித்து விடப்பட்டு இருக்கிறேனே. உற்றார் உறவினர்கள் எல்லோரும் இருந்தும் கல்லறையின் அனுபவத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேனே. அந்த லாசரு கல்லறையின் அனுபவத்திற்குள் இருந்ததை போல நாங்களும் இந்த கல்லறையின் அனுபவத்திற்குள் இருந்து கொண்டிருக்கிறோமே. எங்கள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வீர் என்று சொல்வீர் என்று சொன்னா நல்ல வாய்களை திறந்து அப்பா நாங்களுமே உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ பெரியவர். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை இன்னொரு முறை சொல்லுவோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை இன்னொரு முறை சொல்லுவோம். என் தேவன் எங்களுக்காக எதையாவது செய்கிறவர், எங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறவரே. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியாது காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாது அப்பா எங்களுடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாய் காரியங்களை செய்கிறவே. இன்னொரு முறை சொல்லுவோம். என் என்னுடைய வாழ்க்கையில பல நேரத்தில் எங்களால முடியல வந்து நிற்கும் போது நீர் எங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனம் எதுவோ அதுல என் பலனை நான் தருவேன் என்று சொல்லி எங்களை நடத்துகிறவர். தேவ ஜனமே கொஞ்சம் வாய்களை திறந்து இயலாமையில் செயல்படுவீர். ஒரு மனுஷன் பலனாக இருக்கும் போது கர்த்தர் செயல்பட மாட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், மனிதனால் கூடாததுதான் தேவனால் கூடும். ஓ ரபாயா கத்துசாயா பாலாயா கமாந்தலாபா விரிபாலா ஷபதரியா கத்துசாயாபா. இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் நடத்தினீரே, கிரகிக்க முடியாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறவரே, சர்வஞானியே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஏக சக்கராதிபதியே உயர்த்துகிறோம். உடாபாலா ஷதலதியா கதுசயா மாலாபா. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியாது காரியம் செய் சர்வஞானியே ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாது காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில உம்மால் அஞ்சி எங்களால் ஒன்றும் செய்யவே கூடாது. உம்மால் அஞ்சி எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே ஆராதனை நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லுகிறோம்,
எங்கள் தேவன் எங்களுக்காக ஏதாயிலும் செய்து முடிப்பீர். எங்கள் தேவன் எங்களுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்வீர். எங்கள் கர்த்தர் எங்களுக்காக ஏதாவது ஒரு நன்மை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் திருப்தி அடைகிறான். கர்த்தருடைய வார்த்தை காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய வார்த்தை பெண்மான்களை ஈனச் செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஊனையும் கணுக்கையும் ரெண்டாக பிளக்கிறது. அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகலமும் அவருக்குள்ளே அவரால் உண்டாக்கப்பட்டாயிற்று. எம்மாவூரின் சீஷரின் மனக்கண்களை திறந்தவர், லீதியாளின் இருதயத்தை திறந்தவர், கழுதையின் வாயை திறந்தவர். ராஜா, ஜனம் உம்முடையது, வார்த்தை உம்முடையது, அடிமை உம்முடையவன். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படியாவது நமக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடன் கர்த்தர் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். நம்முடன் கர்த்தர் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே வருகிறார். போன மாதம் முழுவதும் தேவன் ஒரு மனுஷன் மேலே திட்டம் வைத்தால் அது எப்படியெல்லாம் திட்டம் இருக்கும். செங்கடல் ஒரு தேவனுடைய திட்டமாய் இருந்தது. யோர்தான் ஒரு தேவனுடைய திட்டமாய் இருந்தது. எரிகோ ஒரு தேவனுடைய திட்டமாய் இருந்தது. யோசேப்புக்கு குழி ஒரு தேவனுடைய திட்டமாய் இருந்தது. அவன் விபச்சாரக்காரன் என்று பெயர் பெறுவது ஒரு தேவ திட்டமாய் இருந்தது. அவன் சிறைச்சாலைக்குள்ள சென்றது ஒரு தேவன் திட்டமாய் இருந்தது. அவன் ராஜாவுக்கு முன்பாய் எழும்பி நின்றதும் ஒரு தேவனுடைய திட்டமாய் இருந்தது. தானியேலுடைய வாழ்க்கையில் வந்த சிங்கக்கவி ஒரு தேவனுடைய திட்டமாய் இருந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில வந்த ஒரு அக்கினி ஜுவாலை ஒரு தேவ திட்டமாய் இருந்தது. யோபுடைய வாழ்க்கையில வந்த ஒரு வியாதி ஒரு தேவ திட்டமாய் இருந்தது. அப்போ போன மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ஒரு வார்த்தை, என் மகளே, உன்னுடைய வாழ்க்கையில சம்பவிப்பது எல்லாம் வசனம் பாட்டது போல, ஆமென், அவரால் அழைக்கப்பட்டு அன்பு கூர்ந்து அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் எனக்கு சம்பவிக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் என் தகப்பன் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் இனி இருதயத்திலே என் ஆவியிலே போட்ட வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொண்டால் நலமாயிருக்கும். கலாத்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நான் இருக்கும் போது மாத்திரம் நீங்கள் வைராக்கியம் பாராட்டக்கூடாது. நான் இல்லாத மாத்திரத்திலும் நீங்கள் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று கலாத்தியரின் மக்களுக்கு, கலாத்திய மக்களுக்கு, கலாத்திய சபைகளுக்கு பரிசுத்தவனாகிய பவுல் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளியிடப்படுகிறது. வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அப்போ இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு வைராக்கியம். வைராக்கியத்தை குறித்து கர்த்தர் நம்மிடத்திலே பேசும்படியாய் ஆசைப்படுகிறார். அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தை வாழ்கிற நாட்கள் முழுவதும் அவன் ஏதோ ஒரு காரியத்தில் அவன் ஒரு வைராக்கியமாக இருக்கிறான். அப்போ வேதாகமத்தை முழுவதும் நாம் திறந்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தராக வல்லமையாக மகிமையாக அக்னியாக பயன்படுத்தப்பட்ட தெய்வத்துடைய மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான வாலிப சகோதரனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப சகோதரியே, தாயே, தகப்பன்மார்களே, ஆவியானவர் நம்மிடத்தில் சொல்கிறார், நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நல்ல விஷயத்திற்கு நம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த சாயங்கால நேரத்திலே நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்.
அப்ப இந்த மாதம் நாம் தியானிக்க போகிற வைராக்கியத்திற்கு ஒரு பெயர் வைக்க முடியும் என்று சொன்னால் தேவனுக்காக வைராக்கியம். இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போகிற வைராக்கியத்திற்கு ஒரு பெயர் தேவனுக்காக வைராக்கியம். யார் தேவனுக்காக வைராக்கியம் பெற்றார் அப்படின்னு கேட்டா நம்ம அநேக பரிசுத்தவான்களை சொல்லுவோம்ல, அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார்கள். ஆனா இந்த கடைசி காலத்திற்கு தேவையான வைராக்கியம் ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாலிபன் யார் என்று கேட்டால், நீங்கள் என்னோடு கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னார் என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் வசனம் 6, 7 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் வசனம் 6 வசனம் 7 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரரிடத்திலே அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினேகாஸ் கண்ட பொழுது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் மறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டியை உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் சித்திமிலே தங்கி இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களும் மோவாபியர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் கலந்து பேசி ஒருவர் தெய்வத்தை ஒருவர் கும்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே இந்த ஜனத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி மோசே கிட்ட ஆண்டவர் சொன்ன உடனே ஒரு பெரிய வாதை இஸ்ரவேல் தேசத்திலே வந்தாயிற்று. இப்போ கூடாரத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் மோசே புத்திரர்கள் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், ஆமென் ஸ்தோத்திரம், ஒருவன் இஸ்ரவேல் புத்திரனாகிய ஒருவன் மீதியானின் ஸ்திரீயை விபச்சாரம் பண்ணும்படியாய் கூடாரத்திற்குள்ளே அழைத்து கொண்டு சொல்லுகிறான், ஐயா ஒருவன் விபச்சாரம் பண்ண கூடாரத்திற்குள்ளே ஒரு சகோதரியை அழைத்து கொண்டு போகிறான். ஆமென் ஆமென். நியாய பிரமாணத்தை வாங்கினவன் மோசே, நியாய பிரமாணத்தை வாங்கின மோசே அமைதியாக இருக்கிறான். நியாய பிரமாணத்தை பேசின ஆரோனும் அமைதியாக இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, எலெயாசாரின் மகனாகிய பினேகாஸ் ஈட்டியை உருவ குத்தி அவர்களை கொன்று போட்டான். வசனம் சொல்லுகிறது, வாதை நின்று போனது. இன்றைக்கு தேவனுடைய வாலிபர்களை கர்த்தர் எப்படிப்பட்டவர்களாய் தேடிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். பினேகாசை போல ஈட்டியை சுழற்றுகிறவர்களை கர்த்தர் இன்றைக்கு தேசத்திலே தேடிக் கொண்டிருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள ஒரு தவறு நடக்கும் பொழுது, ஐயா ஸ்தோத்திரம், மோசே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார், யோசுவா கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார், ஆரோன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் விபச்சாரம் நடக்க போகிற அந்த கூடாரத்திற்குள்ளே ஒரு வாலிபனாகிய பினேகாஸ் பட்டயத்தை உருவி 2 பேருடைய வயிற்றை கிழிக்கத்தக்கதாய் உருவி போகத்தக்கதாய் அவன் குத்தி போட்டான். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே ஆமென் உண்டான வாதை நின்று போயிற்று. எனக்கு அருமையான வாலிபனே, எனக்கு அருமையான வாலிப சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு பினேகாசை போல ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். பினேகாசை போல வைராக்கியமாய், பினேகாசை போல வாக்குத்தத்தத்திற்கு வைராக்கியமாய், பினேகாசை போல கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு பினேகாசை போல் நாம் நிற்கிறோமா? பினேகாசை போல் ஈட்டியை உருவ குத்துகிறோமா? நியாய பிரமாணத்தை வாங்கினவன் மௌனமாக இருக்கிறான். நியாய பிரமாணத்தை பேசின ஆமென் ஆரோனும் மௌனமாக இருக்கிறான். எலெயாசாரின் மகனாகிய பினேகாஸ் ஆமென் ஈட்டியை உருவ குத்துகிறான், ஈட்டியை உருவ குத்துகிறான். ஆமென். நடந்தது என்ன தெரியுமா? தேசத்திலே ஏற்பட்ட பஞ்சம் நின்று போயிற்று. இன்னைக்கு இந்திய தேசத்திலே உணவிற்கான பஞ்சம் அல்ல, இன்னைக்கு இந்திய தேசத்திலே சத்தியத்திற்கான பஞ்சம் வந்துவிட்டது. சத்தியமானது கலப்படம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்தியத்திலே செழிப்பு வந்துவிட்டது. சத்தியத்திலே கள்ள ஓநாய்கள் வந்து விட்டார்கள். இன்னைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என் சத்தியத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற பினேகாசை இன்றைக்கு கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். வேத வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திலே வசனம் சொல்கிறது, என்னாகமம் 25வது அதிகாரம் 9வது வசனத்திலே, அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். இன்னைக்கு இந்திய தேசத்திலே உணவிற்கான பஞ்சம் அல்ல, சத்தியத்திற்கான பஞ்சம் வந்து விட்டது. பரிசுத்தத்தை குறித்தான சத்தியத்திற்கு பஞ்சம் வந்து விட்டது. சிலுவையை குறித்தான உபதேசத்திற்கு பஞ்சம் வந்து விட்டது. நியாய தீர்ப்பை குறித்தான வசனத்தை சொல்லும்படியான சொல்லக்கூடாதபடிக்கு பஞ்சம் வந்து விட்டது. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு பிணைகாஸ் எழும்பினால் இந்திய தேசத்திலே வந்திருக்கிற ஆவிக்குரிய பஞ்சத்தை நான் மாற்றுவேன். ஒரு பிணைகாஸ் எழும்பும் பொழுது இந்திய தேசத்திலே இருக்கிற அந்த ஆவிக்குரிய பஞ்சத்தை, ஆவிக்குரிய வாதையை நான் தடுத்து நிறுத்துவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நோ காம்ப்ரமைஸ். எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. சத்தியத்தின் நிமித்தம் சத்துருவானாலும் பரவாயில்லை, சர்வ வல்லவர் நம்மோடு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு காலத்திலாக இருக்கட்டும், எந்த பரிசுத்தவான்களையும் உலகம் அங்கீகரிக்கவில்லை. இயேசுவை இந்த உலகம் பகைத்தது ஏன் என்று கேட்டால், அவர்கள் எல்லாம் சத்தியத்திற்காக சத்துருவாய் மாற்றப்பட்டார்கள். ஒரு பிணைகாஸ் தேசத்தில் எழும்பும் பொழுது கர்த்தர் வாதையை தேசத்தில் நிறுத்தி போடுகிறார். ஒரு பிணைகாஸ் தேசத்தில் எழும்பும் பொழுது சகல தேசமும் பாதுகாக்கப்படுகிறது. அதுவரைக்கும் இந்த பிணைகாஸ் யார் என்று வேதத்தில் சொல்லப்படல. இந்த பிணைகாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் யார் என்று கேட்டால் ஆசாரனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் இந்த பிணைகாஸ். நியாயப்பிரமாணத்தை வாங்கினவனும் பட்டயத்தை உருவவில்லை, நியாயப்பிரமாணத்தை பேசினவனும் பட்டயத்தை உருவவில்லை, யோசுவாவும் பட்டயத்தை உருவவில்லை. இளம் வாலிபனாயிருக்கிற பிணைகாஸ் பட்டயத்தை உருவினார். வசனம் சொல்லப்படுகிறது, அடுத்த ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லுகிறார், நான் 25:11 பார்த்தீங்கன்னா என்னாகமத்துல, நான் எரிச்சலின் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பிணைகாஸ் என் நிமித்தம் அவர்களிடத்தில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததா இஸ்ரவேலின் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்னைக்கு இந்திய தேசத்துல கிறிஸ்தவர்கள் மேல கர்த்தருடைய உக்கிரகம் வந்திருக்கிறது. கர்த்தருடைய உக்கிரகத்தை திருப்பணும்னு சொன்னா, கர்த்தருடைய கோபத்தை திருப்பணும்னு சொன்னா, பிணைகாச போல சபை நடுவில் எழுந்து நின்றுதான் ஆகணும். இன்னைக்கு நம்ம எழும்ப சத்துரு விட மாட்டான். இன்னைக்கு எழும்பும் போது என்ன சொல்லுவாங்க, நீலாம் சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும், நீலாம் சின்ன பிள்ளை, உனக்கு என்ன தெரியும். ஆனா வசனம் சொல்லுகிறது, அடுத்து நீங்க ஆண்டு வசனத்தை பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேலின் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும். அதாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், பிணைகாஸ், நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டினபடினால் நான் உன் சந்ததிக்காக நித்தியம் நித்தியமாய் நான் வைராக்கியம் பாராட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்துல பொல்லாத மனிதர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீ விபச்சாரம் சர்ச்சுக்குள்ள, வேசித்தனம் சர்ச்சுக்குள்ள, பிணைகாஸ் எழும்பிதான் ஆகணும். பரவாயில்ல, மோசே அமைதியா இருக்கிறாங்க, பாஸ்டர் ஆரோன் அமைதியா இருக்கிறாங்க, யோசுவா அமைதியா இருக்கிறாங்க, நாங்க இப்படி கர்த்தர் கேட்கிற அவன் அமைதியா இருக்கிறான் தெரிய போய் தான் உன்னை நான் தேசத்தில் எழுப்ப போகிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மூத்தவர்கள் மௌனமாக இருக்க போய் தான் இளம் தலைமுறைகளை கர்த்தர் இந்திய தேசத்தில் எழுப்ப போகிறார். நாம் ஒரு பிணைகாசா எழுப்பி நிற்க வேண்டும். பிணைகாசி சந்ததியை தேசத்தில் கர்த்தர் எழுப்பணும். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஆரோனின் குமாரன் எலெயாசாரின் மகன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆரோன் அந்த இடத்துல தான் இருக்கிறான், அவன் எழும்பவில்லை. எலெயாசார் அந்த இடத்துல தான் இருக்கிறான், அவன் எழும்பவில்லை. ஆனா ஆரோனின் குமாரன் எலெயாசார், எலெயாசாரின் குமாரன் பிணைகாஸ் எனக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான். நம்மகிட்ட
வைராக்கியம் மாத்திரம் இருந்தா அது வேஸ்டா போயிடும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பக்தி வைராக்கியம். வைராக்கியம் வந்தால் வைராக்கியம் விவாதங்களுக்குள் போய் விழுந்துவிடும். ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார்? பக்தி நிறைந்த வைராக்கியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்ல முடியும், பினேகாசை போல ஈட்டியை உருவ குத்துகிற ஒரு தேவ ஜனத்தை போல சத்தியத்திற்காக நாம் எழும்பி நிற்கும் பட்சத்தில் உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்களுடைய எதிர்காலத்திற்காக ஆண்டவர் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி தருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த மாற்று கருத்தும் இல்லை. பக்தி வைராக்கியம் காண்பித்தான். வசனம் சொல்கிறது, அவன் பக்தி வைராக்கியம் காமிச்சு என்ன தெரியுமா பண்ணா? இஸ்ரவேலை பாவ நிவர்த்தி செய்தான். பிரதர், அவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரியுது பிரதர், நாங்க என்ன பிரதர் செய்ய முடியும்? பாஸ்டர் அமைதியா இருக்கிறாங்க, பாஸ்டருடைய மனைவி அமைதியா இருக்கிறாங்க, பாஸ்டருடைய பிள்ளைங்க அமைதியா இருக்கிறாங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்றார், பினேகாசை போல எழும்பி சபைக்கு நடுவில் கேள்வியில கேட்கணும். எல்லாம் பேசுவான்னு 10-11 இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. 10-11 இருந்தா இந்த பினேகாசை குறித்து வேதத்துல ஒரு வார்த்தையும் வந்திருக்காது. இன்னைக்கு பினேகாஸ் 10-11 இல்லாம தனக்குள்ள கர்த்தருடைய பக்தி வைராக்கியம் இருந்தபடியினால் எழுந்து உருவ குத்தி போட்டான். இஸ்ரவேல் தேசத்தையே பினேகாஸ் பாதுகாத்து கொண்டான். பினேகாசை போல் நாம் இருக்கிறோமா? இல்ல அவங்க தப்பு பண்ணா எங்களுக்கு என்ன பிரதர்? அவங்க அப்படி பேசினா எங்களுக்கு என்ன? நாங்க கரெக்டா இருக்கிறோம். கரெக்டா இருக்கிறவன் நான் சும்மா இருக்க முடியாது. சபைக்கு நடுவில் அவன் எழுந்து நின்று கொண்டுதான் இருப்பான். கடைசி காலத்துல வந்துட்டோம் தம்பி, கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம் தங்கச்சி. அன்னைக்கு அந்த பினேகாஸ் கொன்னது யாருன்னா, இஸ்ரவேல் தேசத்துல ஒருத்தன் மீதியான் தேசத்துல இருக்கிற ஒருத்தியை கொன்னுட்டான். கலப்பு நடந்தது, கொன்னுட்டான். இன்னைக்கு பலிபீடத்திற்குள்ள தப்பு நடக்குது. இன்னைக்கு பலிபீடத்துக்குள்ள கலப்பு ஆராதனை வந்துட்டு ஏன் காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க? ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு சொன்னார், பக்தி வைராக்கியம் நமக்கு வேணும். இந்த உலகத்திலே யார் பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை இந்த பினேகாஸ் நினைச்சிருக்கலாம், மோசே எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, மோசே அமைதியா இருக்கிறாரு, ஆரோன் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, ஆரோன் அமைதியா இருக்கிறார். பினேகாஸ் மோசேயுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் இல்ல, மோசே பினேகாஸ் அமைதியா இருக்கிறாரு, எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, நான் ஏன் எழும்பணும்னு சொல்லியிருக்கிறேன். இல்ல, ஆண்டவர் இந்த பினேகாசை குறித்து சொல்கிறார், அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான். இன்னைக்கு கடைசி காலத்துல கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிற ஒரு இளம் தலைமுறை பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிற ஒரு தலைமுறையா எழும்ப வேண்டும். கடைசி காலத்துல எழும்புகிற ஒரு வாலிபர் கூட்டம் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற ஒரு கூட்டமா எழும்ப வேண்டும். வேதாகமத்தில் 3 காலங்கள், ஆமென், பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம், கடைசி காலம். கடைசி காலத்தில் வாழ்கிற நீயும் நானும் பினேகாசை போல பக்தி வைராக்கியம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். பக்தி இருந்து கொண்டு வைராக்கியம் இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையை நம் சரியில்லை என்று அர்த்தம். அல்லது வைராக்கியம் மட்டும் இருக்குது, எனக்கு தேவனை குறித்தான பக்தி இல்லை என்று சொன்னாலும் கடினம். ஆண்டவர் சொல்கிறார், பக்தியும் வைராக்கியம் எந்த மனிதனுக்குள் இருக்கிறதோ அவனுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட பினேகாஸ்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் இப்படிப்பட்ட தனித்துவமான என்னுடைய காரியத்திற்காக எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டம் தேசத்தில் எழும்பி விடாதா? எனக்காக பட்டயத்தை உருவுகிற ஒரு கூட்டம் தேசத்தில் எழும்பி விடாதா? எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கூட்டம் தேசத்தில் எழும்பி விடாதா? எனக்காக சத்தியத்திற்காக சத்துருவாய் மாறினாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் தேசத்தில் எழும்பி விடாது என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் பல ஆண்டுகளாய், பல நூற்றாண்டுகளாய் பினேகாசுகளை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலகட்டத்தில் வாழுகிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட பினேகாசை போல தேசத்தில் எழும்புவோம் என்று சொன்னால் தேசத்தில் வாதைகள் நிறுத்தப்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
கொள்ளை நோயே வந்தாலும் சரி, பிணைகாசு எழும்புனா கொள்ளை நோய்க்கு வேலை இல்லை. ஆமே. இன்னைக்கு ஆவிக்குரிய கொள்ளை நோய் தேசத்துல பரவி கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய் நிறுத்தனா பிணைகாசு உருவிதாகணும் பட்டயத்தை. அது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன். எத்தனை பேர் இது ஆமேன்னு சொல்ல முடியும்? பிணைகாசுகளை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். பிரமாணத்தை வாங்கினவனாலும் ஒன்றும் பண்ண முடியவில்லை, பிரமாணத்தை பேசுறவனாலும் ஒன்றும் பண்ண முடியல. பட்டயத்தை எடுத்து உருவ குத்துறவனால தான் தேசத்தில் இருக்கிற வாந்தி நின்று போயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்திலும் திருச்சபைகளும் இப்படிப்பட்ட காரியம் நடக்குது. பிணைகாசே, நீ வெக்கப்பட்டது போதும். நான் சின்ன பையன், நான் சின்ன பொண்ணு, அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், தப்பு நடக்குங்கிட்ட தட்டி கேட்கறது தப்பே கிடையாது. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும். உலகத்தில் உள்ளவன் சொல்லுவான், சின்ன பிள்ளை நீ இப்படி பெரிய ஆளுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், சின்ன பிள்ளைங்க சாம்பல் தான் ஏழிக்கு ஆலோசனை சொன்னான். தட்டி எழும்பி நிற்க வேண்டியதான். அதுக்குன்னு பக்தியை வைத்து மட்டும் எந்திரிச்சு நின்றக்கூடாது, அல்லது பக்தி இல்லாம வைராக்கியம் மட்டும் இருக்கு அதை வச்சு எந்திரிச்சு நின்றக்கூடாது. எந்த மனுஷனுக்குள்ள பக்தியும் வைராக்கியமும் சேர்ந்து செயல்படுகிறதோ அவன் வைராக்கியமாக எழும்பி நிற்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமாட்டவரே, பிணைகாசை போல எழும்ப எனக்கு ஆசை, பிணைகாசை போல எழும்ப எனக்கு ஆசை, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு எத்தனை பேர் கேட்க போறீங்க? கண்களை மூடி ஆண்டவரே, நல்ல கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே பிணைகாசை போல கூடாரத்திற்குள்ளே தவறு நடக்கும் போது தட்டி கேட்காமல் அழுது கொண்டிருந்தா வேலை முடியாது. மோசே மோசே ஆரோ, நீங்க அழுது கொண்டிருக்கிறதுனால வாதம் நின்றாது. விபச்சாரம் பண்றவன் விபச்சாரத்தை விட்டுற மாட்டான். நீங்கள் செயல்படணும். சத்தியத்தை நியாய பிரமாணத்தை வாங்கினது முக்கியமல்ல, நியாய பிரமாணத்தை பேசுனது முக்கியமல்ல, செயல்படுகிறவனை கர்த்தர் தேடுகிறார். நியாய பிரமாணத்தை வாங்குகிறது முக்கியமல்ல மோசே, நியாய பிரமாணத்தை பேசுனது முக்கியமல்ல மோசே. பிணைகாசை போல நீங்கள் செயல்படும் பட்சத்தில் கர்த்தர் தேசத்திலே ஒரு மகத்துவமான காரியத்தை செய்து முடிப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. ஆண்டவரே, நாங்கள் நியாய பிரமாணத்தை வாங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது, நியாய பிரமாணத்தை பேசுகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. நாங்கள் செயல்படுகிறவர்களாய் மாறணும். செயல்படுகிறவனால் தேசத்தில் எழுப்புதல் கொண்டு வர முடியும். செயல்படுகிறவனால் தேசத்தில் இருக்கிற வாதைகள் மாற்ற முடியும். கர்த்தர் சொல்கிறார், பிணைகாசு எனக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான், பிணைகாசு எனக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான். ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் இருக்கிற வாலிபர்களாகிய நாங்கள், தாய் தகப்பன்மார்கள், ஊழியர்களாக இருக்கிற நாங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சந்ததியாய் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்பும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி எடுத்து பயன்படுத்துவீராக. ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் உடபா ஷபரதியா கபால ஷபதரியா பிரௌடலதியா சகத்துனாலபா ரக்ரலியா துர்பால் கந்துலபாரபா தாரபா ஷல்பகாத சபாலியா கதுசாயா பகதயா கபா மேயௌதயா பகயோ ஷல்பகயா துசாயா. நாங்கள் செயல்படுகிறவர்களாய் மாற அர்ப்பணிக்கிறோம். கேட்டது போதும், உங்க கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டது போதும், இனி அதை வைத்துக் கொண்டு செயல்படுகிற ஒரு பிணைகாசாய் எங்களை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை மாற்றும், எங்களை மாற்றும். தேசத்தில் எழும்பி இருக்கிற ஆவிக்குரிய வாதையை தடுக்கிற ஒரு பிணைகாசாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சர்வ அங்க தகன பலியாய், சந்து சந்தாய், துண்டு துண்டாய் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, என்னுடைய கரத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனப்பட்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னான். இப்பொழுதே சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் சுகமடைவதாக, வயிற்று வியாதிகள் சுகமடைவதாக, இருதய வியாதிகள் சுகமடைவதாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் வந்து அமரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்து அமரட்டும். உங்க பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நியாயப்பிரமாணத்தை வாங்கினவனாலும் ஒன்றும் செய்ய முடியல, நியாயப்பிரமாணத்தை பேசுகிறவனாலும் ஒன்றும் செய்ய முடியல. ஆனா பிணைகாஸ் செயல்பட்டான். தேசத்திலே வாதை நின்று போயிடுச்சு. பெற்றுக்கொண்டது முக்கியமல்ல, பேசுறது முக்கியம் இல்லை, செயல்பட்டா தேசத்துல மாற்றத்தை கர்த்தர் தருவா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண புடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூருட்டி.